இந்த கடையில் கிடைக்கிற அந்த பிரியாணிக்குள்ள ஹைப்பு இல்லை, இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்குனே ஒரு தனி ரூல்ஸ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மேலே அந்த முட்டையை பொட்டச்சி வச்சு நல்லா வெந்த மட்டன் பீஸை பிச்சு அது கூட சேர்த்து விரவி சாப்பிடும்போது டாப்னாச்சு. அடடா அடிப்பொலி, என்ன வார்த்தை சொன்னாலும் பார்த்தாதுங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த கடையில் சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், நமஸ்தே, ஷேகால், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்த கடை தான் இந்த புகாரி ஹோட்டல். போனோடனே ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், கூடவே ஒரு சிக்கன் 65 பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ரெண்டுமே அடிப்பொலியாக இருந்துச்சுங்க. கூடவே என் மாமா பொண்ணு வந்திருந்தா, அவள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டா, அவளுக்கு அதுவும் பிடிச்சதுன்னு சொன்னான். கடைசியில் அந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெப்சி குடிக்கிறதுக்குள்ள ஃபீலே தனிங்க, அப்படியே அமிர்தமாட்டு இருக்கும். ஃபைனல் டச்சா புகாரியோடைய ஃபேமஸ் பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, நம்ம இந்த புகாரி ஹோட்டலுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சிசில் கஃபேன்னு சொல்லி ஒரு அவுட்லெட் அவங்களே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. டாட்டா, பை பை.